லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி காணா போயிட்டா. அவளை தேடுறதுக்காக ஹீரோவும் விராஜும் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இவன் முன்னாடியே வந்து அந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்டாட்டியை காணோம், அவளை நீ தேடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த ரவுடி பயலுக்கும் கால் பண்ணி சியாங்கிற பொண்ணை காணோம், உன் ஆளுங்களை விட்டும் தேடி பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ராகு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஆசிரமத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம், நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேணும்னே சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு என் ஃபோனு சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கிட்டு இருக்கான். அப்போ காரை ஸ்டாப் பண்ண அங்கே சியா நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க ஓடிட்டு இருக்கான். அங்கே நம்ம சியா இல்லை, ஒரு பொண்ணு தான் நிற்கிறா. அவள் சியாவாக்கும்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்க்குற கேப்பில் என்ன பண்ணுறான்னா, இவன் அவனோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அந்த ஃபோனில் லாஸ்ட்டாக யாருக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் பார்த்தா அந்த ரவுடி பயலுக்கு தானே ஃபோன் பண்ணால், அந்த பேர் வந்து இங்கே இருக்குது. அப்போது சியா சொன்னது கரெக்டு தான், இந்த ரவுடி பயல் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ரவுடி பயலோட நம்பரை வந்து தான் ஃபோனில் வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அது சியா இல்லை வேறு ஏதோ பொண்ணு நிற்கிறா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏறி போயிட்டு இருக்கானுங்க. நேராக அந்த ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ விராஜ் நான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் சேவ் பண்ணி வச்சிருந்தான்ல அந்த ரவுடி பயலுக்கு ஃபோன் பண்ணி, நீ சியாங்கிற பொண்ணை தானே தேடிட்டு இருக்க, அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறான். யாருடா நீன்னு கேட்டால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்குள்ளே இவனும் உள்ளே போய் பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். சரி ஓகே, நீ போய் பஸ் ஸ்டாண்டில் வந்து பாரு, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்காளான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறானுங்க. இந்த பக்கம் அந்த ரவுடி பயலும் அவன் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். அங்கே வாசலில் 2 ஆளை காவலுக்கு நிற்க வச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. அப்போ நம்ம ஹீரோவும் வெளியில் இருக்கிற 2 ஆளையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவனுங்க 2 பேரையும் அடித்து போட்டுட்டு உள்ளே வரான். யாருடா நீன்னு கேட்குறான். உடனே இவனும் நெருப்பு குச்சை கொளுத்தி அவனோட முகத்தை காட்டுறான். அவனை பார்த்ததுமே இவன் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போகிறான். இங்கே பாரு, ஒரு டீலிங் பேசுறதுக்காக தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டுருக்கேன், ஃபஸ்ட்டு அதை காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்கிறான். என்ன டீலிங்னு கேட்டால், இந்த மாதிரி நீ சியாங்கிற பொண்ணை தானே தேடிட்டு இருக்க, அவளோட உண்மையான பேர் ஜான்வி, அவள் விராஜோட பொண்டாட்டி தான், அவன் மேலே அவன் உயிரே வச்சிருக்கான், அதனால வந்து நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவனும் பார்த்துட்டு இருக்கான். சரி இதனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, இதை நீ ஒன்றும் சும்மா பண்ண வேணாம், நான் உனக்காக வந்து என்னோட சரக்கை நான் கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்து கோவத்தோட அந்த பஞ்சிங் பேக்கை நல்லா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது விராஜ்னு நினச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவன் பண்ண கொடுமையெல்லாம் நம்ம ஜான்வி சொன்னா இல்லையா, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவன் மூஞ்சை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அடிச்சுட்டு இருக்கான். பின்னாடியே அந்த பையலும் வந்துடுறான். என்னாச்சு ராகோ, ஏன் இவ்வளோ கோவமாக அதை வந்து அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒருத்தவன் முகரையை உடைக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் உடைக்க முடியல, அதனால தான் இதை உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கே இருந்து போயிடுறான். இவனைத்தான் சொல்கிறான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியலை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. அவள் அப்படி எங்கே தான் போயிருப்பா, ஒருவேளை இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா அவள் சொல்லிட்டு தானே போயிருக்கணும், அதை விட்டுட்டு எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே இருந்து போயிருப்பா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராகுவும் இவங்கிட்ட வந்து, சரி நீ அவளை எப்போ கடைசியாக பார்த்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே இவனும் நினச்சி பார்க்குறான். கடைசியில் இவன் தானே கிச்சனில் பார்த்தான், அவளை காயப்படுத்திட்டு இருந்தான், ஆனால் இவங்கிட்ட வந்து நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது யாருன்னா அந்த ரவுடி பைய தான். நீ தேட சொன்ன பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நீ இப்போ எங்கே இருக்க, நான் இப்போ உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் உங்ககிட்ட நீ கேட்ட உடனே அந்த பொண்ணை சும்மா கொடுத்துட முடியாது, உனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னா நீ எனக்கு 10 கோடி ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது 10 கோடி ரூபாயா, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவும் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான், பார்த்துட்டு தான் இருக்கான். ஆமாம், நான் தெரிஞ்சு தான் கேட்குறேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், உனக்கு தெரியும்ல, அப்போ நான் எல்லாத்தையும் பிஸ்னஸாக தான் பார்ப்பேன், உனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னா 10 கோடி ரூபா பணம் கொடு, அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை நான் வேறு யாருக்காவது விற்றுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இல்லை உனக்கு பணம் தானே வேணும், நான் எப்படியாவது புரட்டி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு நேராக இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அங்கே போய் கதவை தட்டினா ஒரு ஆள் கதவு திறக்கிறாங்க. நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான். ரகசியமாக ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்கான் நம்ம ஹீரோயினியை. நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் நம்மளோட பிளான் எப்படி போயிட்டு இருக்கு, விராஜ்க்கு நான் இருக்கிற இடம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பார்க்குறான். அவளோட கையில் வந்து ரத்தமாக இருக்குது. அந்த விராஜ் பைய தான் அவளோட கையை பிடிச்சி அமுக்குனான்ல, அந்த காயம் தான். என்னாச்சு சியா, உன் கையில் ஏன் ரத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறா. எனக்கு தெரியும், விராஜ் தானே இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவனை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இங்கே பாருங்க ராகு, நீங்கள் நில்லுங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, இப்போ நீங்கள் கோவப்பட்டு அவனை ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நம்மளோட மொத்த பிளானுமே ஃப்ளாப் ஆகிடும், அதுக்கு தான் சொல்கிறேன் ராகு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறா.
ஆனால் சியா உனக்கு வலிக்கும்ல, அவன் எப்படி உன்னை காயப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான். எனக்கு இது ஒன்றும் புதுசில் ராகு, இந்த மாதிரி நிறைய காயத்தை அவன் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு அவளோட லைஃப்பை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா. இந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் அவனை நான் காதலிக்க தான் செஞ்சேன், ஆனால் அவனும் என்னை காதலிக்கிறங்கிற பேரில் என்னை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டு என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கோவப்பட்டு எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறேங்கிற பேரில் இப்படி தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் அவன் உன்னை எந்த விதத்துலையும் காயப்படுத்த நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த விராஜ் பயலும் எதுக்காக இந்த ரவுடி பையன் திடீர்னு எனக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிட்டான், ஒருவேளை இதுக்கு பின்னாடி ராகுவோட எதுவும் பிளான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதனால அவனுக்கே கால் பண்ணி, ராகு உங்களுக்கு என்ன தோணுது, சியா இங்கேருந்து போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவளை யாராவது கிட்னாப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவளை கண்டிப்பாக கிட்னாப் தான் பண்ணியிருப்பாங்க, அவள் இங்கேருந்து போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி உங்களுக்கு யாரு மேலே டவுட் இருக்குது, இதை யார் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த ரவுடி பை தான் பண்ணியிருப்பான்னு சொல்கிறான். அது ஏன் சியாவை கடத்தணும், நம்மளை நம்ம ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு பொண்ணுங்களை தானே கடத்தி வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவங்களோட அண்ணி அப்புறம் நம்ம தங்கச்சி அவங்கள தானே கடத்தி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத பொண்ணை எதுக்காக அவன் கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஏற்கனவே ஒரு தடவை கிறிஷை கடத்தும் போது அவன் சியாவை தான் கடத்தி வச்சிருந்தான், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அந்த ரவுடி பைய தான் இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பி வச்சிருப்பான் போல. இவனும் அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அந்த போலீஸ்காரனை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. நீ எப்படிடா இங்கே வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடியே அந்த ரவுடி பைய இவனை கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். என்னாச்சு பணத்தை கொண்டு வந்தியான்னு கேட்டால், நீ ஃபஸ்ட்டு என்னோட சியாவை கொடு அப்படின்னு சொல்கிறான். நீ ஃபஸ்ட்டு பணத்தை கொடு, அப்போ தான் நான் சியாவை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, நீ தெரிஞ்சு தான் பேசுறியா, 10 கோடி ரூபா திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்குற, நான் எப்படா உடனே அரேஞ்ச் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நீ டைம் எடுத்து நீ பொறுமையாக அரேஞ்ச் பண்ணி கொண்டுட்டு வா, அது வரைக்கும் உன்னோட சியா இங்கே தான் இருப்பா, என்கிட்ட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், உங்ககிட்ட தான் சியா இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஓகே உனக்கு சந்தேகமாக இருக்குல்ல, என்ன பார்ட்னர் என்னை நம்ப மாட்டியா, இரு அந்த பொண்ணுகிட்டே நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவுக்கு தான் இந்த ரவுடி பையன் கால் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்கிறான். இவனும் ஸ்பீக்கரில் ஃபோனை போட்டு அவகிட்ட ஃபோனை கொடுக்குறான். அவளும் உடனே ஹலோ விராஜ் அப்படின்னு சொல்கிறான். ஹலோ ஜான்வி நீ நல்லா இருக்கலாமா பேபி, உனக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஜான்வி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை அப்போவே மணாலிக்கு வான்னு கூப்பிட்டேன்ல, அப்போயே நீ என் கூட வந்திருந்த அப்படின்னா இப்படிலாம் நடந்திருக்காதுல, இப்போ தேவையில்லாமல் இந்த சல்லிப்பையெல்லாம் உன்னை கடத்தி வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜான்வி நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறமா, நீயும் என்னை காதலிக்கிற தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையலும் டூ யூ லவ் மீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அதனால இவளும் வேற வழியே இல்லாமல் ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இது இவனுக்கு செமையாக காண்டாகுது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதனால பல்ல கடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக இருக்கான் நம்ம ஹீரோ. ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சொல்லு அந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்கான்னு நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி 10 கோடி ரூபா பணத்தை கொடு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, 10 கோடி ரூபா திடீர்னு கேட்டால் நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அந்த ஒரு நாளுக்குள்ளே நீ 10 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னதும் இவனும் அங்கே இருந்து போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜான்வியுமே சொல்கிறா 10 கோடி ரூபாலாம் அவனுக்கு ஒரு மேட்ரே கிடையாது, அவன் ஈஸியாக அதை புரட்டிடுவான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வாய்ப்பே இல்லை, அவனுக்கு இப்போ 10 கோடி ரூபா வேணும் அப்படின்னா அவன் மணாலிக்கு தான் போயாகணும், அவன் மணாலிக்கு போக மாட்டான், கண்டிப்பாக அந்த போலீஸ்காரனை தான் அனுப்புவான். இப்போ அவனுமே நம்ம கஸ்டடியில் தான் இருக்கான். அதனால இவன் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பான். அவன் கண்டிப்பாக ஒரு தப்பு பண்ணுவான், அந்த தப்புனால தான் அவன் நம்ம கிட்ட மாட்டிக்க போகிறான் வசமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னத்தை பிளான் போட்டு வச்சு நம்ம விராஜை மாட்டி விட போகிறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் இந்த பையலும் ஆஃபீஸில் நின்று புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு 10 கோடி ரூபா உடனே வேணும், அனுப்பிவிட முடியுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இருக்கிற காலகட்டத்தில், அதாவது இது 2011 நடந்த கதை, அப்போ இந்த ஜிபே ஃபோன்பே அதெல்லாம் கிடையாது இல்லையா, அதனால ஆன்லைன் பேமெண்ட்லாம் இல்லை, அதனால உங்களுக்கு 10 கோடி ரூபா வேணும்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள் பேங்குக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓ ஷிட் இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திடீர்னு அவன் என்ன நினச்சான்னு தெரில, வில்லத்தனமான ஒரு சிரிப்பை சிரிக்கிறான். குட் இதுதான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க ரூமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அந்த அன்னிக்காரியோட ரூமு, அப்புறம் தங்கச்சிக்காரி ரூமு, அதுக்கப்புறமா அந்த ஆண்டி ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல. பணத்தை ரெடி பண்ண சொன்னால் இவன் என்னடானா பொம்பளைங்க ரூமை திறந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பீரோவில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். சாவி எடுக்கிறதுக்காக தான் வந்துருப்பான் போல இருக்கு. அந்த சாவியை எடுத்து பீரோவில் ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு லாக்கர் இருக்குது. சரி லாக்கரில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதனால் இவன் ஒவ்வொரு பாஸ்வேர்டாக போட்டு பார்க்கும்போது அது ஒன்றா எரர்னு தான் காமிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் இவன் அசராமல் ஒன்றா போட்டு பார்த்துட்டு இருக்கான். அதில் லாஸ்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு போடும்போது அந்த லாக்கர் ஓப்பன் ஆகிடுச்சு. வெரி குட் விராஜ், உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிடுறான். அதை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அலாரம் ஆன் ஆகிடுச்சு.
அந்த சவுண்டு கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே முழிச்சிடுறாங்க. இவன் அதை பற்றிலாம் கேர் பண்ணுற மாதிரி தெரியல. அலாரம் அடித்தா என்ன, இப்போ உடனே நம்ம வந்து இந்த பணத்தெல்லாம் திருடிட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் அள்ளி பேக்கில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்புகிறான். பார்த்தா மொத்த ஃபேமிலியும் வந்து நிற்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டான். அப்போ இதுதான் பிளான் போல். இந்த விராஜை வந்து திருட்டு பையன்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி இந்த வீட்டை விட்டே அனுப்ப பார்த்துருப்பாங்க போல். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. வசமாக மாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.